அந்த பிள்ளைய கூப்பிடுங்க பூஜைக்காரி போடும் போடும் மாணிக்கலுங்க எங்க ஆக்களே காண தண்ணி தண்ணி வச்சுக்குள்ள தண்ணியை படிக்கணும் இல்லை கையாளி கொடுங்க கொடுங்க கையாளி ஐயா வாங்க சாங்க எங்க போட்டி அழைக்க எடுக்கணும் கட்டி வைக்கிறேன் பூஜை பண்ணிட்டு போயிடுவானே நான் வரும்போது இல்லை மாநிலம் பூஜை அதுக்கு வந்து ஏறாங்க பார்த்திருக்கிறோம் வந்தாய் நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க மூடி வந்து இந்த ரெண்டோட அங்க போயிடுங்க
अनेक निपादादन कर्मणवान दीनवान महाभगवान विहारी ஏதும்
மீனாட்சி பட்டியலில் வீட்டிலிருந்து எனது கிராம மக்களுக்கு கேட்காமலே அனுப்பியிருக்கின்ற அந்த சுகுமாரி தங்கி எனது குலதெய்வமாகிய அன்னகாம்பாள் தேவியை வணங்கி எங்களது தமிழ் கடவுளாகிய உருவப்பெருமான இது இந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு ஆன்மீக கூட்டம் ஆற்றுவதற்காக சந்தோஷமடைந்து எங்களுடைய ஒரு காலத்துக்கு ஆசிரியர்கள் விளங்கி சைவ மதம் தோன்றிய காலம் என்றால் அது அடிப்படை உண்மையில் சிவனடியார்கள் வள்ளுவ பெருந்தகையால் எங்களுக்கு உலகிற்கு இந்த வேதம் அந்த 1330 சொல்களும் பெரும் வேதம் அதுகளை கைப்பற்றி இவர்கள் வேற மாதிரி அமைத்து ஆரியர் இந்து மதமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். உண்மையாக இந்து மதம் எங்களுடைய கிரகங்கள் பூமி சாஸ்திரங்கள் தெய்வங்கள் இவங்களில் அடிப்படையாக ஆன்மீக அதிதிகள் மற்றும் அழைப்பு அதிதிகள் அத்தோடு அறநெறி பாடசாலை பழைய ஆசிரியர் மற்றும் மாணவர் அனைவரையும் அன்புடன் அழைப்பதோடு இப்பொங்கல் விழாவை சிறப்பாக ஏன் இன்று கோயில் போரறிவு மண்ணில் பொங்கல் விழா என்கின்ற கேள்விக்கான விடை. இன்று எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே இருந்து விடுபட்ட அந்த உழவர் திருநாளுக்குரிய அடையாளங்களை உங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நாள் தான் இன்று. கோயில் போரறிவு அறநெறி பாடசாலை எங்களிடத்திலே இருந்து விடுபட்டிருக்கின்ற அந்த உழவர் திருநாளிலே பயன்படுத்துகின்ற அல்லது வழக்கொழிந்து போன சொற்களையும் உங்களுக்கு எடுத்து எம்புகின்ற ஒரு புனித நாள் தான் இந்த தைத்திருநாள். அந்த அடிப்படையிலே உழவர்கள் தங்களுடைய உழவினை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக களை கொத்துகின்ற நிகழ்வு இடம்பெறும். களை கொத்துதல், அடுத்து பிரட்டு வெட்டுதல். பிரட்டு வெட்டுதல் என்றது உங்கள் இடத்தில் தெரியுமோ தெரியாது, அவ்வாறான சொல்லும் மறுவிவிட்டது. நாளுக்கு கொத்துதல் அதுவும் இல்லை. உழவு வேலை விதைப்பு என்று முடிந்து களை புடுங்குதல், அதாவது புல்லு புடுங்குதல் நிகழ்வு இடம்பெறும். என்று புல்லுக்கு பலவிதமான மருந்துகள், அன்று அவ்வாறு இல்லை, புல்லு புடுங்குதல். அடுத்து கதிர் கண்ட பொங்கல் இல்லை. களைநாசினிகள் கிருமி நாசினிகள் தெளித்ததில்லை. கிருமிகள் எங்கள் விவசாயத்தை தாக்குகின்ற போது ஆலயங்களிலே உள்ள தீர்த்த கிணறுகளிலே தீர்த்தம் எடுத்து அங்கு ஆலயத்திலே உள்ள அடுப்பில் உள்ள சாம்பலினை கரைத்து தெளித்து அந்த விவசாயத்தை மேற்கொண்ட நாம் விவசாயி. அது இன்று மறைந்துவிட்டது. அறுவடையிலே உற்பத்தி இல்லை, உற்பத்தி கட்டுதல் இல்லை, உற்பத்தி பிரட்டுதல் இல்லை, சூடு வைத்தல் இல்லை, சூடு பார்த்தல் இல்லை, சூடு அடித்தல் இல்லை, பொலிக்கொடி கூட்டவில்லை, பொலிக்கொடி தள்ளவில்லை, வேலக்காரன் கம்பில்லை, கைப்பொட்டி இல்லை, மறைக்கால் இல்லை, அவிரி இல்லை, கட்டரை கட்டவில்லை என்று விவசாயம் இவற்றையெல்லாம் இழந்து விட்டது. வயலுக்கு போன மச்சான் வடிவாக வாராரு காசோட. வயல் பார்க்க வயலுக்கு போன மச்சான் வடிவாக வாரார் காசோட என்ற நிலை புதுரு எடுக்கவில்லை. புதுருக்கு புதுக்காசி வந்தது. அடுத்த நாள் கடையிலே அரை பக்கெட் அரிசி வாங்குவார்கள் புதுரு பொங்குவதற்கு. இதுதான் விவசாயியும் என்று விவசாயமும் அழிந்த நிலை. அன்று உணவே
மருந்து என்றார் என்று மருந்து உணவாக மாறிவிட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய தமிழர்களுடைய விவசாய பாரம்பரியங்கள் மாறி செல்ல, அது நழுவி செல்ல எங்களை நோய்க்கிருமி தாக்கிவிட்டது. வயலிலே இறங்கினால் கிருமி என்று எனக்கு சொல்லப்பட்ட விடயம் என்ற கால் சிறு உபாதை, வயலில் இறங்கினால் கிருமி. அன்று எங்களுடைய விவசாயி எவ்வாறு காயம் ஏற்பட்டாலும் அந்த வயலிலே இறங்கி தன்னுடைய வேலையை செய்து வருவான். ஆனால் அவனை அன்று அந்த கிருமி தாக்கவில்லை. காரணம் என்னவென்றால் நாங்கள் மருந்தை உணவாக எடுத்ததுதான் இதற்கு காரணம். நாங்கள் உணவை மருந்தாக எடுத்திருந்தால் எந்த கிருமியும் எங்களை தொற்றுவதில்லை. எனவே இவ்வாறான விடயங்களை உங்களுக்கு சொல்லுவதற்கான ஒரு நிகழ்வுதான் இன்று பொங்கல் பண்டிகை. அது கோயில் போறதையும் மண்ணிலே உள்ள சிறு சந்ததிக்கு, அல்லாத வளர்ந்து வருகின்ற சந்ததிக்கு சொல்லுவதற்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த கண்ணகி அறநெறி பாடசாலை எடுத்த ஒரு முயற்சி. அனைவருக்கும் இறை கலந்த மதிய நேரத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவில் போரதிவு அறநெறியானது பல்வேறு சேவைகளை எதிர்காலத்தில் முன்னெடுத்து செல்ல உள்ளது. அந்த வகையில் அறநெறி மாணவர்களுக்கான சீருடை இலவசமாக வழங்க உள்ளது. அறநெறி ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாணவர்களுக்கான அறநெறி பாடங்களை நடத்துகின்றது. பிரதேச மட்டம், மாவட்டம் மற்றும் போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்களை வெற்றி செய்கின்றது. ஆலயங்களில் நாடகங்கள், கதாபிரசங்கள், வில்லுப்பாட்டு, மண்டூர் முருகன் ஆலயம் முற்றிலும் எமது சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் நடத்தி வருகின்றோம். வெள்ளாவள்ளி பிரதேச செயலத்தினூடாக நடைபெற்ற அறநெறி போட்டிகளில் மாணவர்களை பங்கு பற்றி மாணவர்கள் சிறந்த வெற்றிகளை பெற்று ஊருக்கு புகழிட்டு தந்துள்ளார்கள். ஆன்மீகத்துடன் கல்வியே எதிர்கால மாணவர்களின் வெற்றியை உறுதுணையாக அமையும். ஏனெனில் அறமும் அன்பும் உள்ளவர்களின் வாழ்க்கை நெறிப்படி கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்களையும் நிறைவேற்றதாகவும் வலிமையாகவும் பங்கமாகவும் இறை நம்பிக்கையுடன் உடையவர்களாகவும் நல்ல பண்பாட்டர்களாகவும் பிரதிநிதியாக ஆராய்ந்து தீர்க்க புத்தி கூர்மையாகவும் தெளிவான பேச்சு உறுதுணையாகவும் மனப்பாங்கம் உடையவராக காணப்படுகின்றனர். எனவே அன்புக்கினிய பெற்றோர்களே, உங்களது குழந்தை எதிர்கால நம்பிக்கையுடன் மன வலிமையும் பொறுமையும் கலை கலாச்சார உணர்வுகளுடன் எதிர்கால தலைவர்களாக மிளிர்வதற்கு அறநெறி கல்வியே சிறந்த அறம்படி வாழ்வோம், அறம் காத்து வாழ்வோம் என கூறிவிட எல்லாம் வல்ல இறைவனை பணிந்தவனாக என் தாமொழியை நெஞ்சிலே நிலைநிறுத்திக் கொண்டு இன்று படுவாங்கரை மண்ணில் ஒரு சிறப்பான இந்த கைங்கரியம் மிக்க பொங்கல் விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற கோவில் போரதிவு ஸ்ரீ கண்ணகி அம்மன் அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், இதன் ஏற்பாட்டு குழு அனைவரையும் பணிந்தவனாக இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக ஆன்மீக அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற மதிப்புமிக்க குருமார் அவர்களை பணிந்தவனாகவும், போரதிவு பற்றி கலாச்சார உத்தியோகஸ்தர் அவர்களை பணிந்தவனாகவும், மதிப்புக்குரிய ஆலய அறங்காவலர் சபையினுடைய கௌரவ வண்ணக்கர் மற்றும் மதிப்புக்குரிய தலைவர் மற்றும் உதயதாரகை கலை விளையாட்டுக் கழகத்தினுடைய மதிப்புக்குரிய அந்த தலைவர் மற்றும் ஆசிரியர்கள், இங்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த கிராமத்தினுடைய பெற்றோர்கள் அனைவரையும் இந்த மதிய நேர வணக்கத்தினுடன் வருகை தந்தமைக்கான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். உண்மையில் படுவான்கரை பிரதேசத்தில் கலையும் கல்வியும் சமுதாய ஒழுக்க விழுமியங்களும் நிறைந்த இந்த மண்ணிலே, அதுவும் கோவில் போரதிவன பெயர் பெற்று சிறப்பு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மண்ணிலே இவ்வாறான ஒரு கைங்கரியம் மிக்க இந்த நிகழ்வானது நடைபெறுவது என்பது உண்மையில் இந்த கிராம மக்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அதையும் தாண்டி இந்த கிராம மண்ணிலே இருக்கின்ற
இந்த கண்ணகி அறநெறி பாடசாலையின் ஊடாக இவ்வாறான நிகழ்வுகளை நடத்துவதனூடாக எமது மண்ணுக்கு மாத்திரமல்லாமல் எமது ஒட்டுமொத்த போர்திபு பிரதேசத்துக்கும் ஒரு சிறப்பான இந்த வரவேற்பினை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் போர்திபு பெற்ற பிரதேச சபையின் உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர் என்ற முறையிலும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியும் கலையும் சமயமும் தலைத்தோங்குவதற்காக ஆன்மீகத்தின் பால் அந்த கல்வி செல்வத்தின் ஊடாக இந்த சிறுவர்களை ஒரு சிறப்பான வாழ்வியலுக்குள் கொண்டு வருவதற்காக தங்களால் முடிந்த அர்ப்பணிப்புகளை செய்து எந்த விதமான கொடுப்பனவுகளையும் பெற்றுக்கொள்ளாமல் தங்களது பொன்னான நேரத்தை அவர்கள் செலவழித்து இந்த செய்கின்ற இந்த அறநெறி பாடசாலையின் உள்ளாக சிறந்த மாணவ செல்வங்களை உருவாக்குவதற்காக அவர்களது அர்ப்பணிப்பானது உண்மையில் ஈடு கொடுக்க முடியாதது. அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் போர்திபு பெற்ற பிரதேசத்தில் அதுவும் போடோரில் தீவில் இந்த அறநெறி பொங்கல் நிகழ்வானது நடைபெறுவதற்கு 4 பக்கமும் அடைக்கப்பட்ட சூழலில் நடைபெறுவதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்றது. இருந்தும் காலத்தின் கோலம் காரணமாக அந்த இடத்தில் அந்த நிகழ்வு நடைபெறவில்லை. சூரிய பகவான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த மைதானத்தின் ஊடாக நான் நேரடியாக பார்க்க வேண்டும், அந்த நிகழ்வு எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திறந்த வழியிலே சிறப்பான முறையிலே இந்த அலங்கரிக்கப்பட்ட இந்த தற்காலிக மேடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு எம்பெருமான் அருளும் அருட்கடாட்சமும் வழங்கியிருக்கின்றார். அந்த வகையில் அந்த இறைவனுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு எவ்வாறான கசப்புணர்வுகள் வந்தாலும் இவ்வாறான நிகழ்வுகளின் ஊடாக எமது கலையும் கலாச்சாரமும் பண்பாட்டு வாழ்வியலும் எந்த விதமான ஒரு விமர்சனத்தையும் ஒரு பாதையில் செல்ல வேண்டும். அந்த வகையில் இங்கே இருக்கின்ற அந்த கண்ணியமிக்க அந்த அறநெறி பாடசாலையினுடைய ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பின் காரணமாக சிறப்பான முறையில் இந்த உதயதாரகை கலை விளையாட்டுக் கழக மைதானத்திலே இந்த நிகழ்வு நடைபெறுவது ஒரு பாக்கியமாகவே கருதுகின்றேன். அடுத்த சந்ததிக்கு ஒரு சிறப்பான ஒரு கல்வி செல்வத்தை, ஒழுக்கமுள்ள மாணவ செல்வங்களை அர்ப்பணிப்புடன் வழங்குவதற்காக தங்களால் முடிந்த அர்ப்பணிப்புகளை சிறந்த முறையில் செய்து ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு சிறப்பான இந்த கைங்கரியம் மிக்க நிகழ்வினை நடத்த இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தபோது இந்த உதயதாரகை மைதானத்திலே அதிகளவான சூடுகள் வைக்கப்பட்டு, வயல்வெட்டி சூடுகள் வைக்கப்பட்டு, இந்த இடத்திலே அந்த சூடுகள் அடிக்கப்பட்டு தத்தமது வீடுகளுக்கு அந்த நெற்கள் அறுவடை செய்து அந்த நெல்மூடைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு இடத்தில் இந்த விளையாட்டு மைதானத்தில் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்று இறைவனை ஆசைப்பட்டதன் வடிவாகத்தான் இந்த இடத்தில் அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வு எந்த விதமான ஒரு இடையூறுகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எமது கலை கலாச்சாரம் பண்பாட்டு வாழ்விகள் எமது அந்த உழவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற அனைத்து பழைய நிகழ்வுகளையும் சரியான ஒழுங்குமுறையில் அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்காக தங்களால் முடிந்த அர்ப்பணிப்புகளை இந்த கண்ணகி அறநெறி பாடசாலையினூடாக செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு மீண்டும் ஒரு தடவை போர்திபு பெற்ற பிரதேச சபையினூடாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைவிட வளர்ந்து வருகின்ற அந்த இளம் சிறார்களை சிறப்பான ஒரு நாட்டியத்தினூடாக இந்த இடத்திலே அரங்கேற்றுவதற்காக இந்த மண்ணிலே ஒரு பொறுமதியான ஒரு கருவாக உருவெடுத்த அந்த அகஸ்திய பரதாலயத்தினுடைய அந்த ஆசிரியர் அவர்கள் மனமுவந்து தனது பொன்னான நேரத்திலே செலவழித்து இந்த மைதானத்திலே இந்த அலங்கரிக்கப்பட்ட இந்த மேடையிலே எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்காக அவர்களது பொன்னான ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தார். அந்த வகையில் அவருக்கும் போர்திபு பெற்ற பிரதேச சபையினூடாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்திலும் இந்த அறநெறி பாடசாலையானது சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும். அதனூடாக மாணவர்கள் ஒரு சிறப்பான ஆன்மீக சூழலுக்குள் அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு இங்கு வருகை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கலாச்சார உத்தியோகத்தர்கள் இந்த விழாவை திறன்பட நடாத்தி கொண்டிருக்கின்ற டேனிசன் ரேணுகா தலைவர், அறநெறி ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே உரை கலந்த மதிய நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே கை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற அடிப்படையிலே இந்த உலக நன்னாளிலே இடம்பெறுகின்ற இந்த பொங்கல் விழாவினை மிகவும் சிறப்பான முறையிலே மீனாட்சி கட்டுப்பிள்ளையார் ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே அவர்கள் அங்கு பிள்ளையாரினுடைய வழிபாட்டு முறைகளோடு இணைந்ததாக அங்கு நடைபெற்று முடிந்தது. அறநெறி அதற்கு உன்னை அர்ப்பணி என்கின்ற வகையிலே அறத்தினை கற்றுக் கொடுக்கின்ற போது அதனுடைய மதிப்பு யாருக்கும் தெரிவதில்லை. உண்மையிலே வாழுகின்ற போதுதான் ஒருவரை வாழ்த்த வேண்டும், வாழ்கின்ற போது அதை தூற்றுவதாக அமையக்கூடாது. எனவே வாழுகின்ற போது வாழ்த்துகின்றவர்களும் வாழ்க்கைக்கான நெறிப்படிகளை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கின்றவர்களையும் தான் அந்த இறைவன் மேலே இருக்கின்ற இறைவனை கீழே வரச் செய்கின்ற செயல்பாடு. அந்த அறநெறிப்படி மனிதன் வாழ்வதற்கான பல தத்துவங்களை இந்த உலகிற்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகவே அறத்தை பேணி காக்கின்ற அந்த எதிர்கால தலைவர்களை நாங்கள் உருவாக்க முடியும். உண்மையில் ஒரு தாய் தனக்கு குழந்தை வேண்டும் என்பதற்காக ஆலயங்கள் தோறும் பூசைகளும் வழிபாடுகளும் செய்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றால் அந்த குழந்தையை நெறிப்படி வழிப்படி முறைப்படி வாழ்வதற்கான கைங்கரியங்களில் ஏற்படுவதில் அக்கறை கொள்வதில்லை. எனவே அவ்வாறு அக்கறை கொள்ளாமல் இருந்தால் எங்களுடைய செல்வம் சீரழிந்து விடும். எனவே நெறிப்படி வழிப்படி விதிப்படி அந்த இறைவனுக்கு ஏற்றால் போல் தங்களுடைய குழந்தைகள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அறநெறி கல்வியிலே சொல்லப்படுகின்ற அந்த அறநெறி கல்விக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற அந்த அறிவுபூர்வமான சிந்தனைகள் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அதற்கு ஒரு உதாரணம் விவேகானந்தர் சொல்கின்றார். மலையில் இருந்து கல் எடுக்கப்படுகின்றது. அந்த மலையிலே இருந்து வருகின்ற பெரிய கற்களை கொண்டு விக்கிரகங்கள் அமைக்கப்படுகின்றது. அந்த கல்லிலே இருந்து வருகின்ற சிறிய கற்களை அந்த அத்திவாரத்தில் இடப்படுகின்றது. எனவே ஆலயத்திலே அந்த விக்கிரமாக செதுக்கப்பட்ட கற்களை எல்லோரும் வணங்கி அவர்கள் எல்லோருமே வழிபடுகின்றார்கள். அந்த அத்திவாரத்திலே இருந்து போடுகின்ற சிறிய கற்களை எல்லோரும் மிதித்து செல்கின்றோம். எனவே உங்களுடைய வாழ்க்கை ஓர் அற்புதமான விசித்திரமான ஒரு அருள் நிலையானதொரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் அந்த விக்கிரமாக அமைய வேண்டும். மற்றவர்கள் மிதித்து செல்கின்ற அந்த அத்திவாரத்திலே இடுகின்ற கல்லாக நீங்கள் மாற்றம் பெறக்கூடாது.